Hi friends, welcome to Register Web Solutions. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்ன அப்படின்னா, உங்களோட Google My Business அக்கவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு delete பண்ணணும் அப்படின்னு விருப்பம் வந்துச்சுன்னா, அதை எப்படி delete பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல வந்து டீடைலிங்காவே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நம்மளோட Register வெப்சைட். இதுல பார்த்தீங்க அப்படின்னா நாங்க நிறைய வந்து சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப் டிசைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் இ-காமர்ஸ் வெப்சைட் வேணும் அப்படின்னா அதை க்ரியேட் பண்ணி தர்றது, அப்புறம் கூகுள் மை பிஸ்னஸ் வந்து நான் இப்போ க்ரியேட் பண்ண தெரில அப்படின்னா அவங்களுக்கும் க்ரியேட் பண்ணி தர்றோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லோகோ டிசைனிங் அந்த மாதிரி எல்லாமே டிசைன் பண்ணி தரோம். அதுக்கப்புறமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் நாங்கள் வந்து எல்லாமே ரொம்பவே கம்மியான ப்ரைஸ்லேயே வந்து பண்ணுறோம். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம். விருப்பப்படுறவங்க வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளோட கிளைண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இவ்வளோ கிளைண்ட்ஸ்க்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்து வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட எந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் பிஸ்னஸ் வந்து வச்சுருக்கீங்களோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் ப்ரொஃபைல் மேனேஜர்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நான் சும்மா சாம்பிளுக்காக இந்த ப்ரொஃபைலை வந்து சும்மா க்ரியேட் பண்ணேன். இது வந்து நாட் பப்ளிக்லி விசிபிள்னு ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து உங்களுக்கு எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இது வந்து வெரிஃபைடு இன்னும் ஆகலை. இந்த வெப்சைட் அப்படின்றது நான் சும்மா சாம்பிளுக்காக பண்ணேன், வெரிஃபைடு வந்து ஆகலை. ஸோ இந்த மாதிரி வெரிஃபைட் ஆகாமல் ப்ரொஃபைல் இருந்துச்சு அப்படின்னா எப்படி டெலிட் பண்ணணும் அப்படின்னா பிஸ்னஸ் ப்ரொஃபைல் செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே இடத்துல ரிமூவ் பிஸ்னஸ் ப்ரொஃபைல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் தான் இருக்கும். ஐ மீன் வந்து வெரிஃபைடு வந்து ஆகாத ப்ரொஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 ஆப்ஷன் தான் இருக்கும். ஸ்டாப் மேனேஜிங் இல்லை ரிமூவ் ப்ரொஃபைல் கண்டென்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸ்டாப் மேனேஜிங் அப்படின்னா இந்த நம்ம ஓனர்ஷிப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற யாருக்கும் வந்து மேனேஜருக்கு நீங்கள் அசைன் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட மெயிலை வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே நீங்கள் அவங்களுக்கு வந்து அக்சஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ அவங்கள வந்து நீங்கள் ஓனர் ஆக்கணும் அப்படின்னாலும் அவங்களோட மெயில் ஐடி வந்து என்னவோ அதை வந்து இப்போ என்ன சொல்லுது, இப்போ இண்டிஜிஸ்டுக்கே இப்போ இருக்குது அப்படின்னா இப்போ நான் இந்த மெயில் ஐடிக்கு கொடுக்குறேன் அப்படின்னா இதை வந்து இப்போ இவர் வந்து என்ன ஆயிடுவார் அப்படின்னா ஓனர் ஆயிடுவார். ஸோ நான் அக்சஸே வந்து கொடுத்துட்றது. ஸோ இல்லை ஓனர் வேணாம் மேனேஜர்னா மேனேஜர் மட்டும் கொடுக்கலாம். ஸோ ஓனர்னா என்னென்னா நம்மள மாதிரியே வந்து ஓனர்ஷிப்பே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஓனர்ஷிப் இருக்காது. எடிட் ஆட் எல்லாமே வந்து அவங்க வந்து பண்ணிக்குவாங்க ஓனர் வந்து. ஸோ மேனேஜர் இப்படி ஆட் பண்ணணும். மேனேஜர் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலில் மட்டும் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுதான் இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸு. இந்த இடத்துல இன்வைட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு மெயில் போயிடும். அவங்க அதை வந்து கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு அக்சஸ் கிடச்சிரும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஓனர்ஷிப்பை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் கண்டென்ட்டே ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா மொத்தமாகவே நீங்கள் எவ்வளோ போஸ்ட் எவ்வளோ ஃபோட்டோஸ்னு மொத்தமாக எல்லாத்தையுமே அதில் இருக்க வெப்சைட் முதற்கொண்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாகவே டெலீட் ஆகிடும். இதை கொடுக்கும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாகவே வந்து கொடுங்க. அதில் நீங்கள் வந்து ஆட் கேம்பெயின்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் உடனே இன்ஆக்டிவ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி அட்டாச் ஆகி நம்ம சொன்ன மாதிரியே வெப்சைட்ஸ் வந்து அட்டாச் ஆகி இருந்துச்சு அப்படின்னாலும் அதை வந்து என்ன ஆகும் அப்படின்னா பர்மனெண்ட்டாக ரிமூவ் ஆகிடும். ஸோ புதுசாக வந்து நம்ம இன்னொரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுறோம், நான் திருப்பி அந்த வெப்சைட்டை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ரிமூவ் ப்ரொஃபைல் கண்டென்ட் அண்ட் மேனேஜர்னு கொடுத்துட்டீங்கன்னா பர்மனெண்ட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டாஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். திருப்பி நான் அந்த வெப்சைட் யூஸ் பண்ணும்போது அது டூப்ளிகேட் மாதிரி க்ரியேட் ஆகிடும். ஸோ இதை கொடுக்கும்போது கண்டினியூ கொடுத்தீங்கனாலே டக்குன்னு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த ப்ரொஃபைலை வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அதான் ரிமூவ் ப்ரொஃபைல் கண்டென்ட் அண்ட் மேனேஜர்னா என்ன அப்படின்னா யாராவது மேனேஜராக நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அவங்களோட அக்சஸ் எல்லாமே டெலிட் பண்ணி விட்ரும். அதான் இது. ஓகே, ஸோ இது 2 ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வெரிஃபைட் ஆகாத ப்ரொஃபைல் வச்சுருந்ததுனால இது 2 ஆப்ஷன் மட்டும் காமிச்சிச்சு. இப்போ இந்த ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபைடு வந்து ஆனது. ஸோ வெரிஃபைடு ஆன இன்னொருத்தவங்களோட ப்ரொஃபைல், இது கிளைண்டோட ப்ரொஃபைலு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இது வெரிஃபைடு ஆனது அப்படிங்கிறதுனால மார்க் திஸ் பிஸ்னஸஸ் க்ளோஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதாவது நீங்கள் நிறைய இதில் மேப்லேயே பார்த்துருப்பீங்க, டெம்பரரிலி க்ளோஸ்ட் இல்லை பர்மனெண்ட்லி க்ளோஸ்ட் அந்த மாதிரிலாம் காமிக்கும். அந்த ஆப்ஷன் தான் இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கீழே கொடுத்துக்கலாம் டெம்பரரிலி க்ளோஸ்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டெம்பரரி க்ளோஸ்னால் ஃப்யூச்சரில் நான் வந்து ஓப்பன் ஆகலாம் அப்படிங்கிறத ஒரு ஆப்ஷன். பர்மனெண்ட்னா வந்து
எக்ஸிஸ்டே இல்லை அப்படின்னா நீங்கள் பர்மனெண்ட்லி க்ளோஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதான் இந்த ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 ஆப்ஷன் மூலமாக தான் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிஸ்னஸ்க்கான லிங்க்கை பார்த்தீங்க, கூகுள் மை பிஸ்னஸ் லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி கூட நான் டீட்டெயிலாக பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்ல வந்து எழுதியிருக்கோம். ஸோ அதை வேணாலும் வந்து ஒரு டைம் வேணாலும் படித்து பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைலை வந்து நம்ம வந்து கூகுள் பிஸ்னஸ்லேருந்து டெலிட் பண்ண முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.